ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம வந்து 2 எலக்ட்ரல் பாண்ட் பற்றின வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒன்று வந்து ஷார்ட்ஸ், இன்னொன்று வந்து 4 மினிட்ஸ் வீடியோ. ஸோ ஷார்ட்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குது. அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பாகிஸ்தான் கம்பெனி மாதிரி காமிக்குது. ஸோ பாகிஸ்தான் கம்பெனி வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தோம்னா, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்த ரிப்போர்ட்டில் அது நம்மளால் செக் பண்ண முடியல. ஏன்னா அதில் பாண்ட் நம்பர் இல்லை. அதனால் எந்த பாண்டை யார் என்கேஷ் பண்ணாங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கல. இதே விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் டைம் அகெயின் எஸ்பிஐக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக கொடுங்க, அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அதன்படி செகண்ட் ரிப்போர்ட் வந்து போன வாரம் வந்துச்சு. அந்த செகண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா அவங்க அதுலேயும் 2 ரிப்போர்ட் இருக்குது, யாரெல்லாம் வாங்கினாங்க யாரெல்லாம் என்கேஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லைக் வந்து பாண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் என்கேஷ் பண்ணால் அவங்க அக்கௌண்ட் நம்பருடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்த பாண்ட் நம்பரை யார் வந்து ரிடீம் பண்ணியிருக்கிறா, யார் என்கேஷ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன கம்பெனி அந்த ஹப் பவர் கம்பெனி அதோட இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தோம்னா அவங்க மொத்தம் வந்து 14 பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 14 பாண்டில் பார்த்தோம்னா டோட்டல் 9 பாண்ட்ஸ் வந்து 10 லேக் ஒர்த் பாண்டு அண்ட் மீதி 1 லேக் ஒர்த் பாண்டு. ஸோ டோட்டல் பார்த்தோம்னா 95 லேக்ஸ் ருபீஸ் வந்து பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் யார் என்கேஷ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரெஸ்பெக்டிவ் பாண்ட் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணோம்னா எல்லாமே வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தான் காமிக்குது. ஸோ 14 பாண்டுமே பிஜேபி தான் என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த பாண்ட் நம்பரை யார் என்கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரே பாண்ட் நம்பரில் 2 பாண்ட் நம்பர் இங்கே காமிக்குது. ஸோ பார்ட்டிஸ் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா. ஆனால் அதில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா டேட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 2019 கொடுத்துருக்கிற பாண்ட் நம்பர் வந்து 2023 அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே பாண்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் வேறு டினாமினேஷனில். ஸோ பாண்ட் நம்பர் ஒன்று தான், ஆனால் 2 வேறு டினாமினேஷன் வேறு பார்ட்டிஸ் வந்து என்கேஷ் பண்ணிக்க மாதிரியும் காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. பட் டேட்டை வச்சு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பாண்டோடைய வந்து வேலிடிட்டி பார்த்தோம்னா 15 டேஸ் தான். ஸோ 15 டேஸ்க்குள்ளே என்கேஷ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வச்சு நம்மளால் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து ப்ரீஃபிக்ஸ். ஸோ 2 ப்ரீஃபிக்ஸும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம சர்ச் பண்ணுற பர்டிகுலர் பாண்ட் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கிராஸ் பண்ணி வெரிஃபை பண்ணதில் எல்லா அந்த பாண்டுமே பார்த்தோம்னா பிஜேபி பார்ட்டி என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹப் பவர் கம்பெனிக்கு வந்துடுவோம். அந்த ஹப் பவர் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இல்லை இது வந்து டெல்லி பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நெட்டில் எவ்வளோ தான் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே இப்போ ஒரு இந்தியன் கம்பெனினா டெஃபினட்டாக நம்ம வந்து இந்தியன் ப்ரௌசர்ஸ் தான், நம்ம கூகுள் எல்லாமே google.in வந்து கூகுள் இந்தியா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் அதில் எதுலேயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியன் கம்பெனிங்கிற மாதிரி எந்த க்ளூவும் கிடைக்கல. ஸோ நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா ஏபிபி நியூஸ் ஒன்று கண்ணில் மாட்டுனுச்சு. அதில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த நியூஸில் ஒரு ரிப்போர்ட் வந்து டெல்லி பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அங்கே பார்த்தோம்னா அங்கே அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு ஃபேக் நேம் கொடுத்துருக்குறாங்க, ஏதோ லெட்டர்ஸ்லாம் அந்த கம்பெனி நேமுக்கு வந்திருக்குது. ஸோ ஒரு எப்படின்னா ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு போகஸ் கம்பெனி, இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறதுக்காக இது வந்து உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ இது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் 100% சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து இருக்கிற நியூஸை வச்சு என்ன சொல்ல முடியும்னா இது வரைக்கும் இது வந்து ஒரு போகஸ் கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா உண்மையாலே இப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அவங்க வந்து வெளியே வந்து சொல்லியிருக்கணும், இல்லை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி அந்த கம்பெனி சைட்லேயும் சரி பெருசாக எந்த கிளாரிஃபிகேஷனும் இப்போதைக்கு வரல. ஸோ லெட்ஸ் சி, இது வந்து உண்மையிலேயே ஒரு இந்தியன் கம்பெனியாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பாகிஸ்தான் கம்பெனியாக இருக்கக்கூடாது. பட் இருக்கிற இப்போதைக்கு இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தான் தோணுது. ஸோ வேறு எந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எடுத்துருவேன். ஆக்சுவலாக நான் லைவாக வரணும்னு தான் நினச்சேன் லாஸ்ட் வீக்கே. பட் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வர முடியல. அண்டு நேற்றும் லைவ் வரலான்னு பார்த்தா இந்த ஐபிஎல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் அதிலே பிஸி ஆகிட்டேன். ஸோ வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெஃபினட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் சச் வீடியோ ஸ்டே டியூன் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் டீப். தேங்க்யூ. பை.